all, welcome to Lines Math. இன்னைக்கு நம்ம நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 6th ஃபெப்ரவரியோட ஆஃப்டர்நூன் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் மை வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Question number 7. ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் டேஷ் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் தான். இப்படி ஒரு செமி சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இதான் பாதி செமி சர்க்கிள். இங்கேருந்து நான் வந்து எந்த ஆங்கிள் எப்படி ட்ரா பண்ணாலும் அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். இது எல்லாத்தோடதும் 90 டிகிரி தான். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு தியரமாகவே இருக்குது. ஆங்கிள் ஃபார்ம்டு இன்சைட் அ செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கற்றுக்கலாம். ஸோ த ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன் வேர்ட் டைரக்ட் ஆன்சர் தான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Question number 8. இந்த சம்னால தான் வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மில் என்னதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. A family went to a hotel and spent ₹750 for food and paid 3% as GST. ஸோ ஜிஎஸ்டினா நமக்கு நல்லா தெரியும், கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. ஆனால் சிஜிஎஸ்டினா என்னது, எஸ்ஜிஎஸ்டினா என்னது அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் தான். அதே கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸை வந்து ரெண்டாக பிரியும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவும் பிரியும், மூணாவும் பிரியும். யூனியன் டெரிட்டரிஸ்னால் மூணாக பிரியும். சப்போஸ் ஸ்டேட்டு சென்ட்ரல் அப்படின்னாலே ரெண்டாக பிரியும். ஸோ ஜிஎஸ்டின்னு வெறுமையாக ஜிஎஸ்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டின்னு வரும். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சப்போஸ் ஜிஎஸ்டி வந்து 3% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது 1.5% சிஜிஎஸ்டியாகவும் அதே மாதிரி 1.5% வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கும் போகும். ஸ்டேட்டுக்கு பாதியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதியும் போகும். இது 3% தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் 10 இருந்ததுன்னா இங்கே 5 இங்கே 5 போகும். ஸோ இங்கே நம்ம இதுக்கு ஜிஎஸ்டின்னு கொடுக்குற டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இவங்க சொல்லியிருக்காங்க 3% வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வாட் இஸ் த சிஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஜிஎஸ்டி 3% பே பண்ணுவாங்க. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு அங்கேருந்து எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1.5% தான். கண்டிப்பாக 1.5% தான். ஸோ 750ல் ₹750ல் எனக்கு 1.5% தான் வேணும். அப்போது பர்சன்டேஜ்னால் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நான் 100 போடலாமா? ஸோ 750 மல்டிப்ளைட் பை 1.5/100. நான் சப்போஸ் நீங்கள் 30க்கு கூட கண்டுபிடிச்சிட்டு அதை பாதியாக டிவைட் கூட பண்ணிக்கலாம். இப்போது 0 கேன்சல் ஆகுது. தென் இது எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 5 டேபிள்ஸில் 0.3 வரும். அதே 5 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ டிவைடட் பை 2. 75 மல்டிப்ளைட் பை 0.3. So 3 into 5s are 15, balance 1. 3 into 7s are 21, 21 plus 1, 22. So 22.5 தான். 22.5 divided by 2. So என்னோட ஆன்சர் 11.25. 22 பாதியாக பிடிச்சா 11 வரும். 50 பாதியாக பிடிச்சா 25 வரும். ஸோ ₹11.25 தான் வந்து அவங்களோட சிஜிஎஸ்டி டேக்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. Question number 9. Find the arithmetic mean of first 20 natural numbers. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. arithmetic mean of first n natural numbers. எது வந்தாலும் என்னோட எண்ணுக்கு பக்கத்தில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். n natural numbersோட ஃபார்முலா n + 1/2. இதுதான் அதோட ஃபார்முலா. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரலாகவே சப்போஸ் அவங்க 20க்கு பதில் 10 என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்ம இதே இது பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 20ன்னு கொடுத்துருக்காங்க. n is equal to 20. ஸோ நான் இப்போ இதே ஃபார்முலாவில் n-க்கு பதில் 20 போட போகிறேன். ஸோ 20 + 1/2 அதாவது 21/2. 21 பாதியாக பண்ணோன்னா 10.5. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர்.
Question number 10. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ எப்படி பார்த்தாலும் அது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது. அதோட எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இருங்க இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஒரு குவாட்ரிலேட்டரல் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த குவாட்ரிலேட்டரலோட எல்லா பாயிண்ட்டுமே வந்து இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன ஒரு க்ரைட்டீரியா அது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் எப்போவுமே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன்னா ஏவும் சியும் சேமாக இருக்கும். இந்த சேம் வே பியும் டியும் சேமாக இருக்கும். இந்த சென்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து இதோட டோட்டல் வந்து 180 கிடைக்கும். இந்த சேம் வே பியும் டியும் நான் ஆட் பண்ணேன்னா அதோட டோட்டல் வந்து 180 கிடைக்கும். ஸோ ரெண்டு டோட்டலையும் மொத்தமாக சேர்த்தா ஒரு குவாட்ரிலேட்டருக்கு 360 இருக்கணும். அதில் சைக்ளிக் குவாட்ரிலேட்டருக்கு ஆப்போசிட் சைட் சேர்த்தா 180 கிடைக்கும். இதுதான் அதோட இது. இதில் ஏவும் சிவும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 2x, சி வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 2x சி வந்து எக்ஸ் தான் அதோட ஆங்கிள்ஸ். ஸோ அப்போது இது ரெண்டுமே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றதுனால இந்த 2xையும் ப்ளஸ் இந்த எக்ஸையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 180 கிடைக்கும். ஸோ நான் இதை வச்சே நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 3x is equal to 180 degree. அதே x is equal to 180 degree divided by 3 அதாவது 60 degree. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். the value of x வந்து D. Question number 11. Find the coefficient of variation கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த டாபிக் இல்லாத கொஸ்டின் பேப்பரே ஆக்சுவலி கிடையாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் மல்டிப்ளைட் பை 100, அதாவது 100%. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.6ன்னு இருக்குது. என்கிட்ட மீன் மட்டும்தான் இல்லை. ஆனால் மீன் வந்து என்னதுன்னா எனக்கு தெரியும் மீன், அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு sum of x divided by n. sum total number of value divided by number of value தான் மீன் எனக்கு தெரியும். ஸோ அதனால் 200 divided by n ஓட வேல்யூ 10. ஸோ 20 தான் வேல்யூ. ஸோ எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, மீன் இருக்குது, அண்ட் 100 we all know. ஸோ நான் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஆன்சர் என்ன வரும்னா 1.6 divided by 20 multiplied by 100. ஸோ 0 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 1.6 multiplied by 10 வந்து 16 வரும். by 2 16 by 2 வந்து 8. ஸோ என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஆன்சர் வந்து 8 தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 12. Root of x by 169 is equal to 12 by 13 கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் இதை கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் எப்போவுமே ஜென்ரலாக எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு அப்படியே எக்ஸோட வேல்யூவும் ஒரு ஆன்சராக இருக்குது, ப்ளஸ் இந்த வேல்யூவும் ஒரு ஆன்சராக இருக்குது. ஸோ முதல்ல ரூட் ஆஃப் x by 169 equal to 12 by 13. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமாக போச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரூட்டு மொத்தமாக இருக்க ரூட்டை நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ அதனால் x by 169 equal to 12 square by 13 square. இப்போது எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், 169 அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு 12 12s are 144, 13 13s are 169. ஸோ இங்கே கீழே ரெண்டுத்துக்குமே சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. அப்போ நியூமரேட்டரையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட எக்ஸ் வேல்யூ 144 தான். ஒரு சிலர் கொஞ்சம் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த 144 ஆன்சர் இருக்குது சொன்னாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144ன்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு தேவையானது என்னது, root of x plus 4. சரியா? ஸோ எனக்கு தெரியும் root of
root of 144 plus 4. So 144 root of 144 வந்து 12 வரும். So root of 12 plus 4 அதாவது root of 16 வரும். 16 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன்னா எனக்கு 4 வரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறதுக்கான சம்மோட ஆன்சர் வந்து the value of root x plus 4ஓட ஆன்சர் 4 தான். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் செக் பண்ணுங்கள். ஆர் ஈவன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ஆர் எல்ஸ் எனி டாபிக்ஸ் டு பி கவர்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஐ வில் பி டூயிங் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.